அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே துருத்துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இது சரியான நேரத்துல வந்த ஒரு செய்கைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா உண்மை என்னன்னா எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 138 நாட்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாருங்க. அதன்படி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட ராசிகளா நீங்க வலம் வர போறீங்க. சனீஸ்வர பகவான் அருளால தடைகள் நீங்க போகுது. தொழில், உத்தியோகம், குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க புத்திசாலிகள், திறமைசாலிகள், உழைப்பாளிகள், உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஆனா பொய்யான புகழுக்கு மயங்கி வீழ்ச்சி அடையிறவங்களா இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா நடந்துக்குவாங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா காட்டிக்குவாங்க. இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது நடக்க போகுது. நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு ஒரு பாதைய அமைச்சுக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியாம இவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் இவங்களே போராடி முன்னுக்கு வருவாங்க. சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களை காப்பாத்த முடிவு செஞ்சுட்டாரு. இனி இவங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. துர்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கைய நிச்சயமா பலமா மாத்துங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறைய போகுதுங்க.
இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மைங்க. ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்பிருந்து பழைய பயணங்கள், பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுங்க, உங்க பாதம் மாறும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாது. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. முடிவே இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நம்பிக்கையோட இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடனுங்க. உங்களுடைய எண்ணம் போல நல்லதே நடக்கட்டும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போகுது. விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயே இருக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. திருமணம் ஆயிருச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, 4-5 வருஷம் ஆச்சு, பண்ணாத பரிகாரம் இல்ல, போகாத கோயில் இல்ல, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலையெல்லாம் குறைய போகுதுங்க. உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க.
குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கனிவான வார்த்தைகளால அனைவரையும் கவரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் வசதிகள் அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதையும் கூட போகுது. ஆனா வீண் செலவுகள் உண்டாகும். மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வரவேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையா நீங்க செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது. எதிலும் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெற போறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகிறது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படும். கவனம் தேவைங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவங்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க. பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. கலை துறையினர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுறது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமா முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்துல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுக்காரங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.